ஒரு பெண் பயத்தோடு ரோட்ல ஓடி வராங்க, கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸே இல்லாம. அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயத்த சந்திக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் அமெரிக்காவில் இருக்கிற இன்வெஸ்டிகேஷனே மிகப்பெரிய புரட்டி போட்ட ஒரு கேஸ் தான். இது ரியல் லைஃப் கிரைம் இன்சிடென்ட். 1999 நியூ மெக்சிகோ ஸ்டேட்ல இந்த ஒரு விஷயம் நடக்குது. போலீஸ் இந்த கேஸ்லாம் எடுத்து யாருன்னு விசாரிக்கும் போது குற்றவாளியோட பேரு டேவிட் பார்க்கர் ரே. இவனை ஐடென்டிஃபை பண்ணதுல இவன் நார்மல் ஒரு கார்பெண்டர். அந்த ஊர்ல அத்தாரிட்டிக்ஸ் படி ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா, இவன் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்த விதமே தப்பா இருந்திருக்கு. இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஹாஸ்டல்ல தான் தங்கி வளர்ந்துருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து நார்மல் வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இவனோட வீக்னஸே பெண்கள் தான் சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட்ஸில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருக்கானா, இவனோட டார்கெட்டே பெண்களை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணுறது தான். இதுலேயும் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கான். இவனே ஓனாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மிஷினில் பொண்ணுங்களை சித்திரவாதை பண்ணி சாவடிக்கிற மிஷின். அப்படி தான் கிட்டத்தட்ட 29 பெண்களை கொலை பண்ணியிருக்கான். இந்த 30வது பொண்ணு தான் தப்பிச்சு இவனையே மாட்ட வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, இந்த ஒரு பெண் நார்மலாக காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவன் வேணும்னே உங்கள் வீட்டுக்காக விட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் டாக்ஸி டிரைவர் மாதிரி இந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட 13 நாள் இந்த பொண்ணை வச்சு ஒரு மிஷினில் கட்டி போட்டு சித்திரவாதை பண்ணியிருக்கான். அதை பற்றி என்னால் கிளியராக சொல்ல முடியல, ஏன்னா சென்சார் இஷ்யூக்காக. ஸோ நீங்களாக இமேஜின் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஒரு நாள் இந்த பொண்ணு அவன்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரோட்டில் ஓடி வந்திருக்காங்க. அங்கேருந்து ஒரு போலீஸ் கிட்ட, சார் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ முதல்ல ட்ரெஸ் போடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையும் போலீஸ் போட்டு விட்டுட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது, சார் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, என் பின்னாடி ஒருத்தன் வரான் பாருங்கள், அவன் என்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பெண்களை கொலை பண்ணியிருக்கான், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, வாங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம், அவன் உங்களையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த கொலைகாரன் வரான். வந்தோடனே போலீஸ் கையில் அந்த கன்னை வச்சு அவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போய் அவன் வீட்டிலலாம் சர்ச் பண்ணும்போது தான் தெரிய வருது, நிறைய பெண்களை இதேமாரி அவன் கடத்தி சித்திரவாதை பண்ணி கொலை பண்ணி அவன் வீட்டு கார்டன்லேயே புதைச்சிருக்கான்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவனை போலீஸ் ஏன்டா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் அமெரிக்காலே இவனை ஒருத்தனுக்கு மட்டும்தான் ரோட்லேயே வச்சு மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க.